சாதத்தை குக்கரில் வச்சு ஏன் சாப்பிடக்கூடாது? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி, அந்த கஞ்சி தண்ணியை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு சூடாக அதில் கடல் உப்பு போட்டு நம்ம ஒரு 30 எம்எல்ல இருந்து ஒரு 100 எம்எல் வரை நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு எனர்ஜி ஆகிறதுக்காக அதை கொடுக்கலாம். ஆனால் அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த கஞ்சி தண்ணி நமக்கு கெட்டது. அது ஜீரணம் ஆகாத ஒரு பொருளா ஆயிடும். அதனால என்ன பண்ணுவோம், மாட்டுக்கு ஊத்துவோம். மாடு கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அது கட்டியா இருக்கிற கஞ்சி தண்ணிய குடிக்கவே குடிக்காது. அதுக்குள்ள நீங்க ஒரு 5 மடங்கு இல்லன்னா 8 மடங்கு அதில தண்ணி ஊத்துனி கலக்கினதுக்கு அப்புறமா தான் அந்த மாடு திருப்பி போய் அந்த இத குடிக்கும். அப்பன்னா உலகத்திலேயே ஜீரண சக்தி ஜாஸ்தி உள்ளது நம்ம கோமாதா. அந்த கோமாதாவாலேயே அந்த கஞ்சி தண்ணிய ஜீரணம் பண்ண முடியலன்னு அத டைல்யூட் பண்ணி அதில ஒரு 5லேருந்து 8 மடங்கு தண்ணி ஊத்தி அதுக்கப்புறமா அது கன்சியூம் பண்ணுது. அப்பன்னா நம்ம குக்கர்ல வைக்கிற ஒவ்வொரு அரிசியிலயும் அந்த கஞ்சி தண்ணி இருக்கும்ல. அந்த கஞ்சி தண்ணி நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா, அது ஜீரணம் ஆகுமா? ஆகவே ஆகாது. இதுதான் உங்களுக்கு மலச்சிக்கல குடுத்து உங்களுக்கு டயபெட்டிஸ் லெவல ஏத்த வைக்குது. அப்போ அரிசிய குக்கர்ல வைக்கிறனால வரும் பேராபத்து இதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும்.